சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு காணொளியூடாக இணைந்திருக்கிறோம். இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், காசா நிர்வாகத்தை தொழில்நுட்ப வல்லுநர்களிடம் ஒப்படைக்க பாலஸ்தீன கட்சிகள் ஒப்புதல், ஈரான், சீனா, ரஷ்யா ஆகியவை IAEA தலைவருக்கு கூட்டு கடிதம், தயாராகும் ட்ரம்ப் நிர்வாகம் ரஷ்யாவுக்கு காத்திருக்கும் பேரிடி, ரஷ்யா உக்ரைனிடையே விரைவில் போர் நிறுத்தம், புடினின் நெருங்கிய உதவியாளர் தகவல் போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம். போருக்கு பிறகு காசாவை நிர்வகிக்கும் பொறுப்பை தொழில்நுட்ப வல்லுநர்களின் சுயாதீன குழுவிடம் ஒப்படைக்க ஹமாஸ் உள்ளிட்ட முக்கிய பாலஸ்தீன கட்சிகள் ஒப்புதலை தெரிவித்திருக்கின்றன. ஹமாஸின் வலைதளத்தில் வெளியிடப்பட்ட ஒரு கூட்டறிக்கையின்படி, ஹெய்ரோவில் நடந்த ஒரு கூட்டத்தில் காசாவின் நிர்வாகத்தை சுயாதீன தொழில்நுட்ப வல்லுநர்களை கொண்ட ஒரு தற்காலிக பாலஸ்தீன குழுவிடம் ஒப்படைக்க கட்சிகள் ஒப்புக்கொண்டிருக்கின்றன. காசாவில் போர் நிறுத்தத்தை கண்காணிக்க ஒரு தற்காலிக சர்வதேச படையை அனுப்புவதற்கு அங்கீகாரம் அளிக்கும் ஐநா தீர்மானத்தை நிறைவேற்றவும் பாலஸ்தீன குழுக்கள் அழைப்பு விடுத்திருக்கின்றன. காசாவில் இஸ்ரேலின் போரை முடிவுக்கு கொண்டுவர துருக்கி, எகிப்து மற்றும் கத்தார் ஆகிய நாடுகள் தொடர்ந்து மேற்கொள்ளும் மத்தியஸ்த முயற்சிகளின் ஒரு பகுதியாக எகிப்தின் ஹெய்ரோவில் நடைபெற்ற பாலஸ்தீன பிரிவுகள் மற்றும் படைகளின் கூட்டத்திற்கு பிறகு இந்த கருத்துக்கள் வெளியாகி இருக்கின்றன. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை செயல்படுத்துவதை ஆதரிப்பதற்கும், காசாவில் இருந்து இஸ்ரேலிய படைகள் முழுமையாக திரும்பப் பெறுவதை உறுதி செய்வதற்கும், முற்றுகையை முழுமையாக நீக்குவதற்கும், அனைத்து கடவைகளையும் மீண்டும் திறப்பதற்கும், காசாவில் பாலஸ்தீனர்களின் இயல்பு வாழ்க்கையை மீட்டெடுப்பதற்கும், அவர்களின் துன்பங்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் ஒரு விரிவான மறுகட்டமைப்பு செயல்முறையை தொடங்குவதற்கும் பாலஸ்தீன குழுக்கள் ஒப்புக்கொண்டிருக்கின்றன. மறுசீரமைப்பு திட்டத்திற்கான நிதியுதவி மற்றும் செயல்படுத்தலை மேற்பார்வையிட ஒரு சர்வதேச குழுவும் அமைக்கப்படும் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே ஈரான், ரஷ்யா மற்றும் சீனா ஆகிய நாடுகள் சர்வதேச அணுசக்தி அமைப்பின் இயக்குநர் ஜெனரல் ரஃபேல் குரோசிக்கு ஒரு கூட்டு கடிதத்தை அனுப்பியுள்ளன. ஈரானின் அணுசக்தி திட்டத்தை மேற்கத்திய நாடுகள் கண்காணிக்கும் காலம் முடிந்துவிட்டதாக குறிப்பிட்டிருக்கின்றன. கடந்த வாரம் அனுப்பப்பட்ட அந்த கடிதத்தில் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானம் 2231 அதிகாரப்பூர்வமாக முடிவடைந்து விட்டதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. பிராந்திய பதற்றங்களுக்கு பின்னால் ஈரான் இருப்பதாக எழுந்த குற்றச்சாட்டுக்களை ஈரான் மறுத்ததோடு, மேற்காசியாவில் ஏற்பட்ட மோதலுக்கு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தான் காரணம் என்றும் குற்றம் சாட்டி இருக்கிறது. ஈரானின் அணுசக்தி திட்டத்தை தடுக்க மேற்கு நாடுகள் பலமுறை முயற்சித்து வருகின்றன. மேலும் அந்த இலக்கை அடைய ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் 2015 ஜூலை 20 அன்று தீர்மானம் 2231 நிறைவேற்றியது. இந்த சட்டம் 2016 அக்டோபர் 18 அன்று நடைமுறைக்கு வந்தது. இந்த தீர்மானத்தின் காலம் 10 ஆண்டுகள் என்பதால் அது இந்த மாதம் 18 காலாவதியானது. இதன் அடிப்படையில் ஈரான், ரஷ்யா மற்றும் சீனா ஆகியவை சர்வதேச அணுசக்தி நிறுவனத்திற்கு ஒரு கூட்டு கடிதத்தை அனுப்பி ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானம் 2231 அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வந்ததாக கூறுகின்றன. எனவே ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்து அறிக்கை அளிக்க ஐநா அல்லது IAEA-வுக்கு இனி எந்த சட்டபூர்வ அடிப்படையும் இல்லை. ஐரோப்பிய நாடுகள் ஸ்னோபேக் தடைகளை விதிக்க முயற்சிப்பது சட்டவிரோதமானது என்று ஈரானிய துணை வெளியுறவு அமைச்சர் ஹாசிம் ஹரிபாபாடி கூறியுள்ளார். இத்தகைய சூழலில் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே பதற்றங்கள் எழுந்திருக்கின்றன. தெஹ்ரானின் நிரந்தர பிரதிநிதி அமீர் சைத் இரவானி ஈரான் மற்ற நாடுகளின் உள்விவகாரங்களில் தலையிடுவதில்லை என்று கூறியிருக்கிறார். அதே நேரத்தில் அவர்கள் ஐநா சாசனத்தின் கொள்கைகளுக்கு உறுதியுடன் இருக்கிறார்கள். பிராந்திய பதற்றங்களுக்கு ஈரான் தான் காரணம் என்ற குற்றச்சாட்டுக்களை அவர் நிராகரித்திருக்கிறார். மேலும் மேற்காசியாவில் நெருக்கடிக்கு முக்கிய காரணம் அமெரிக்க ராணுவ பிரசன்னம் என்று கூறி அவர் பதிலளித்திருக்கிறார். காசாவில் ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனர்களின் இறப்புக்கு இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவை அவர் குற்றம் சாட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மறுபுறம் உக்ரைன் போரை நிறுத்த விளாடிமிர் புடின் இன்னும் தாமதம் செய்வார் என்றால் ரஷ்ய பொருளாதாரத்தின் முக்கிய அம்சங்களை குறிவைக்க ட்ரம்ப் நிர்வாகம் தயாராகி வருவதாக தகவல் கசிந்திருக்கிறது. ரஷ்யாவுக்கு எதிராக ஐரோப்பிய நாடுகளும் தொடர்ந்து அழுத்தமளிக்க வேண்டும் என்றும் ட்ரம்ப் நிர்வாகம் கோரியுள்ளது. மேலும் முடக்கப்பட்டுள்ள ரஷ்ய சொத்துக்களில் இருந்து பெரும் தொகைக்கு அமெரிக்க ஆயுதங்கள் வாங்கி உக்ரைனுக்கு உதவும் திட்டத்திற்கும் அமெரிக்க அதிகாரிகள் ஆதரவளித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த நகர்வுகள் அனைத்தும் மிக விரைவிலேயே அமெரிக்கா முன்னெடுக்குமா என்பதில் உறுதியான தகவல் எதுவும் இல்லை.
ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் ரஷ்யாவுக்கு எதிராக முதல் முறையாக பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கிறார். அது மட்டுமன்றி உக்ரைனில் ரஷ்யாவின் 3 ஆண்டுகளுக்கு மேலான போரை முடிவுக்கு கொண்டுவர முயற்சிப்பது எதிர்பார்ப்பதை விட கடினமான விவகாரம் என்பதையும் ட்ரம்ப் ஒப்புக்கொண்டிருக்கிறார். உக்ரைன் விவகாரத்தில் புடினிடம் அமெரிக்கா போலியான கோபத்தை வெளிப்படுத்தி வருவதாக ஐரோப்பிய நாடுகள் குற்றம் சாட்டி வந்த நிலையிலேயே மிக முக்கியமான எண்ணெய் நிறுவனங்கள் மீது ட்ரம்ப் நிர்வாகம் தடைகளை விதித்தது. ஆனால் இந்த நிறுவனங்கள் மீது ஐரோப்பிய நாடுகளும் பிரித்தானியாவும் ஏற்கனவே தடை விதித்திருக்கின்றன. இந்த நிலையில் ரஷ்யா மீது அடுத்த கட்ட மிகப்பெரிய நகர்வை ஐரோப்பிய நாடுகள் முன்னெடுக்க வேண்டுமென மூத்த அமெரிக்க அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இறுதியாக ட்ரம்ப் புடின் இடையேயான சந்திப்பு ஹங்கேரியின் புடாபெஸ்ட் நகரில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த சந்திப்பு திடீரென்று நிறுத்தி வைக்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டது. மேலும் போரை நிறுத்த ரஷ்யா மறுத்ததால் அந்த நாட்டின் 2 மிகப்பெரிய கச்சா எண்ணெய் நிறுவனங்களுக்கு அமெரிக்கா பொருளாதார தடையை விதித்தது. இந்த நிலையில் ரஷ்ய அதிபர் புடினின் சிறப்பு தூதர் கிரில் டிமிட்ரோவ் பேச்சுவார்த்தைக்காக அமெரிக்காவுக்கு சென்றிருக்கிறார். அமெரிக்காவின் அழைப்பின் பேரிலேயே இந்த பயணத்தை அவர் மேற்கொண்டிருக்கிறார். இது தொடர்பாக கிரில் டிமிட்ரோவ் என்ன கூறியிருக்கிறார் என்றால், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நிர்வாக அதிகாரிகளுடனான சந்திப்புகளில் உக்ரைன் போர் குறித்த ரஷ்யாவின் நிலைப்பாட்டை தெரிவிப்பேன். போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் ரஷ்யா, அமெரிக்கா, உக்ரைன் ஆகியவை உண்மையில் ஒரு தீர்வுக்கு மிக அருகில் இருக்கின்றன. இதனால் போர் நிறுத்தம் விரைவில் ஏற்படலாம். புடின் ட்ரம்ப் இடையேயான சந்திப்பு ரத்து செய்யப்படவில்லை. அந்த சந்திப்பு பின்னர் நடைபெறும். ரஷ்யா, அமெரிக்கா இடையே பேச்சுவார்த்தை தொடரும். ஆனால் ரஷ்யாவின் நலன்கள் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட்டு மரியாதையுடன் நடத்தப்பட்டால் மட்டுமே நல்ல முடிவு ஏற்படும் என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் ரஷ்யாவின் எண்ணெய் நிறுவனங்கள் மீதான அமெரிக்காவின் பொருளாதார தடைகள் எங்களுக்கு குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நாங்கள் நம்பவில்லை. அமெரிக்க எரிவாயு நிலையங்களில் பெட்ரோல் விலையை அதிகரிக்கத்தான் வழிவகுக்கும். ரஷ்யா குறைவான பீப்பாய்களை அதிக விலைக்கு விற்கும். இந்த தடைகள் பேச்சுவார்த்தைகளை தடம்புரளச் செய்யாது என்றும் கூறியிருக்கிறார். இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது. இந்த காணொளி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க. மற்றொரு காணொளி வாயிலாக சந்திக்கலாம். தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.